ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்படி ஈவினிங் ரொட்டீன் வேலையை பார்த்துக்கிட்டே இப்படி வீடியோவை பற்றி பேசலாம். இன்றைக்கி காலையில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க நாங்கள் எங்களுக்கு கிராமத்துலலாம் விளக்கமாறுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் வெளியிலலாம் சீமாறுன்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லைக்காட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு குச்சா எடுத்து சேர்த்து அதை துடப்பமாக செஞ்சு விற்றுட்ருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அந்த துடப்பம் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நாளடைவில் இப்போ தான் நம்ம ஸ்டிக்கு நின்றுக்கிட்டே கூட்டுற மாதிரி வாங்கிட்டோமா, அதனால் அதோடைய யூஸ் அதிகமாக இல்லாமல் போயிடுச்சு. காலைல ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணாம் பாட்டிம்மா, அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னேன். ஐயா, ஒன்று வாங்கிக்கையா, ஒரு 20 ரூபா இருந்துச்சுன்னா எனக்கு பால் காசுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், ஏன் பாட்டிம்மா வீட்டில் பசங்க பிள்ளைங்கள்லாம் இல்லையா பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் இதை விற்று தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, 2 பையன் ஒரு பொண்ணு, நானும் அவரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சோம். அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இப்போ எங்களை பார்க்குறதில்ல, என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதில்ல. இந்த கவர்மெண்ட்டில் வர பணத்தையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வர பணத்தையும் வச்சு தான் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, எனக்கு அது தேவையில்ல தான், இருந்தாலும் ஒரு 5 பொடி கொடுங்க, 5 துடப்பம் கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு 100 ரூபா அவங்கள்ட்ட காசு கொடுத்து அனுப்பிட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், அவங்க சொல்கிறது சரிதானே, பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்க்கையே தியாகம் பண்ணுறோம். படிக்க வைக்கிறதுலேருந்து, நல்லது கெட்டது பார்க்குறதுலேருந்து, கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, அதுக்கப்புறமும் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைகள் என்னவோ அதை சரியாக நம்ம செஞ்சிடறோம். ஆனால் நம்ம அவங்களுக்கான கடமையை திரும்பி செய்கிறோமா அப்படின்னு பிள்ளைங்க அதை யோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பிள்ளைங்க நம்மளை பார்க்கணுங்கிறது ஒரு கடமையாக இருந்தாலும் அது அவசியம் இல்லை. நமக்கான சேமிப்பை பிள்ளைங்களுக்குன்னு நம்ம வாழ்நாள் முழுக்க ஓடுறோம். ஆனால் நமக்கான சேமிப்புன்னு எதையாவது நம்ம கையில் வச்சுருக்கோமா? இல்லைல்ல. ஏன் பிள்ளைங்களுக்கு ஊர்லேயே நம்ம பிள்ளை தான் அதிகமாக படிக்கணும்னு நம்மளுடைய உழைப்பை ஃபுல்லாக சேமித்து வச்சு படிக்க வைக்கிறோம். ஊரே மெச்சணும்னு சொல்லி நம்ம கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதில் ஒரு 500 1000 நமக்குன்னு ஒரு 30 வயசில் ஆரம்பித்தாலும் ஒரு 60 வயசு, ஒரு 30 வருஷத்துக்கு 1000 நமக்குன்னு சேர்த்து வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்லாம்ல. யாருக்கிட்டேயும் போய் பிள்ளைங்க சாப்பாடு போடல வரல அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ வேலை இல்லைல்ல. அதுதான் நான் இப்போ எனக்கும் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இது நாள் வரையும் என்னுடைய லைஃப்பில் நான் ஏதாவது சேமிப்பு வச்சுருக்கேனா? எதுவுமே கிடையாது. எதுவும் சேர்த்து வைக்கிறதோ, ஒரு உண்டியல் காசு கூட நான் வரையும் சேர்த்ததில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு சொல்லப்போனால் சொந்த இடமோ வீடோ அதுவும் கிடையாது. எல்லாமே இனிமேல் தான் வாழ்க்கையில் உருவாக்கணும். அப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, பிள்ளைங்களுக்கான படிப்பு செலவு எங்கேயோ போய் நிற்கிது. இடம் வாங்குறதா, வீடு கட்டுறதா, பிள்ளைங்களுக்கு மேற்படிப்புக்கு நம்ம சேர்க்குறதா, அதுக்கப்புறம் அதுங்களுக்கு கல்யாணம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த பாட்டிமாலாம் அப்போ சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக அந்த சாப்பாடு தெம்பில் இப்போ வேலை செய்கிறாங்க. நம்மளால் இவங்களுடைய வயசில் அந்த 60 வயசில் நம்மளால் செய்ய முடியுமா? இதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு தலை சுத்தலே வந்துருச்சு. ஒரு 33 வருஷத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கியிருக்கோம். இதுவரையும் எந்த ஒரு சேமிப்பு எதுவுமே பண்ணினதில்லையே. இப்போ இதுக்கு மேலேயாவது ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குதுங்க. நான் இன்ன வரையும் பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்குள்ளே தான் ஃபேமிலியை நடத்தணும், இப்படித்தான் ஃபேமிலி ரன் ஆகணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணினதே இல்லை. சம்பளம் வாங்கிட்டு வராரா, இந்த மாதம் போச்சா, அப்படியே கொஞ்சம் கடன் இருக்கா, அதுக்கு லோன் கட்டணுமா, இது பண்ணணுமா, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ எந்த ஒரு பிளானுமே இல்லாத வாழ்க்கையை கொண்டு போகிறோமே. நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோமா, இல்லை நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் சேமிப்பில் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நகைலாம் இருந்துச்சு, ஒரு தொழில் பண்ணினதுனால அதில் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நகையெல்லாம் விற்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா 0 அப்படின்ற ஸ்டேஜில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். நான் அந்த பாட்டிமாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களாவது சொன்னாங்க, நான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேம்மா, அதுங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பசங்களுக்கு வீடு கட்டினேன், நிலம் வச்சுருக்கிறேன், அது அவங்களுக்கு போதும் அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு இடத்த வாங்கினாலோ இல்லை ஒரு வீடு கட்டினாலோ அது அசட் ஃபுல்லாக பசங்களுக்கு தான் போகும். நமக்கான வருமானம் என்ன? இப்போ நம்ம எதுலேயாவது சேர்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா நாளைக்கு நம்மளால் முடியலன்ற கட்டத்தில் நமக்கு அந்த பணம் மாதம் வர மாதிரி என்ன பண்ணலாம், அது மாதிரி பண்ணினா தானே நம்ம
வர வருமானத்தை வச்சு சாப்பிட முடியும். சொத்து சேர்த்து வச்சா எல்லாத்துக்கும் பிள்ளைங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். பிள்ளைங்கள்ட்ட அதை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை விற்கிறதுக்கும் மனசு வராது. அது பசங்க கையில் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காகவே தான் நம்ம வந்து அதை சம்பாதிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போது சேமிப்புன்றது ரொம்ப அவசியம் நமக்காக. அப்போ நமக்காக ஒரு பங்கு சேமிக்கணும், பிள்ளைங்க படிப்புக்காக ஒரு பங்கு சேமிக்கணும், அதுங்களுடைய மேற்படிப்புக்காக சேமிக்கணும், அதுங்களோட கல்யாணத்துக்காக சேமிக்கணும், ஒரு கௌரவத்துக்காக ஒரு இடம் வீடு அது வேணும். இப்போ இருக்கிற இந்த 20 வருஷத்தில் நம்மளால் இவ்வளவு சாதிக்க முடியுமா? எனக்குன்னும் பெருசாக எதுவும் வருமானம் கிடையாது, அவருடைய சம்பளம் மட்டும்தான். அதை வச்சு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மேலே வர முடியும்? இதெல்லாம் யோசிச்சே அந்த சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வரலங்க. பயமாயிருச்சு வாழ்க்கையை நினச்சி. அப்போது எல்லோரும் இப்படித்தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அதிகமாக இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலேயாவது நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்தை பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். நல்லபடியாக எப்படி பிளான் பண்ணி பட்ஜெட்டில் குடும்பம் நடத்தி 10 ரூபா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நம்மளுடைய செலவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்க முடியும். அதுக்காக என்னென்னலாம் இருக்குது சேமிப்பு திட்டங்கள், நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதே சிந்தனையில் தாங்க நான் இருந்தேன். அதை யோசித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னுடைய லைஃப்லேருந்து என்னெல்லாம் மாற்றுறேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. என்ன மாதிரியே இதுவரையும் நீங்களும் எதுவும் சேமிப்பு பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு லைஃப்பை வேறு ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கு பார்ப்போம். ஃப்யூச்சரில் நம்ம யார் கையவும் போய் பார்த்துட்டு நிற்க முடியாது. நமக்கான ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.